இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சுகீஷ் ஐயா ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது வந்து நான் படித்தேன், ஒளிபரவட்டும் அப்படிங்கிற புக்கில். அந்த கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ அந்த காலத்தில் சுதகேதுன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணார்னா, அவரோட அப்பா வந்து அவர் எதுவும் பண்ணலை, அவங்க அப்பா வந்து தன் மகனுக்கு எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு அனுப்புகிறார். ஆசிரமம் தான் குருகுலம். அங்கே போயிட்டு அவர் அவங்க குரு சொல்கிற எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. அது என்ன அவன் கற்று முடிச்சிட்டாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கற்று முடிச்சதுக்கப்புறம் நம்ம குருக்கு நிகராக கற்றுக்கிட்டோன்னு ஒரு ஆணவம் இருக்குது. சரி, தந்தைகிட்ட போகிறாரு. சரி, நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், போனால் தந்தை மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு போகிறாரு. ஆனால் இப்படிலாம் இருக்க ஆட்டிடியூடை பார்த்துட்டு அவங்க தந்தை எப்படி இருக்கான் அந்த பையன் அகங்காரத்தோட அப்படின்னு சொல்லிட்டு கவலைக்குள்ளாகிறாரு. இதை பார்த்தோன்னே இன்னும் நம்ம சந்தோஷப்படுவார்னு நினச்சா இப்படி சோகமாக இருக்காரு நம்ம அப்பா. இப்போ சொல்லி, ஏன் தந்தையே, நம்ம இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. அப்போ தான் அவன் தந்தை சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீ எதை கற்றுக்கிட்டா அவன் துன்பமெல்லாம் இருக்காதோ அதை நீ கற்றுக்கிட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு குரு கற்று தரலப்பா அப்படிங்கிறாரு. இது யாரும் கற்றுத்தர முடியாது தம்பி அப்படின்னு அவங்க டேடி சொல்கிறாரு. புரியுதுங்களா? யாரும் சொல்லித்தர முடியாது, நான் எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறாரு. நீ உன் குருகிட்ட போய் அதை கேளு, அதை கற்றுக்கிட்டு நீ இங்கே வேணாவா, நான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போகிறாரு. அப்போ தான் போகும்போது குருகிட்ட போய் கேட்குறாரு, ஏன் குரு எனக்கு சொல்லித்தரல அப்படின்னு ஒரு அடக்கத்தோடு கேட்குறாரு. அப்போ தான், ஏன்னா அங்கே மனம் வேற தந்தை மகிழ்ச்சியாக இல்லைன்னொட்டி இவர் கொஞ்சம் அகங்காரமாக போயிடுச்சு. உடனே கேட்குறாரு, சரிப்பா நான் அவனை சொல்லித்தரேன். அது ஏன் நான் சொல்லித்தரலைன்னா, இது அவங்களா கேட்குற வரையும் நம்ம சொல்லித்தர முடியாது அப்படிங்கிறாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரா, குரு ஒரு 300 கால்நடைகளோட, ஆசிரமத்தில் இருக்க 300 கால்நடைகளோட நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் அதுக்கு முன்னாடி நீ படித்ததையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு குரு. உடனே இவரும் கிளம்பிட்டார். கிளம்பி போகிறாரு. போய் கால்நடைகளோட காட்டில் இருக்கார். மனசு ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றா மறைய தொடங்குது. மறைய தொடங்கும்போது அவர் என்னென்னா அதான் மனசுக்கு எதுவும் இல்லாட்டி எண்ணங்கள்லாம் மறைஞ்சிரும்ல. காலப்போக்கில் அவரோட இயற்கையோட பாஷைன்னு சொல்லுவாங்களே, இயற்கையோட பாஷையை அவருக்கு புரியுதான். அவர் எந்த நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தையும் மறந்து எதுக்கு வந்தேன்னு கூட மறந்து இருந்தாராம். அந்தளவுக்கு ஆட்டுக்குட்டி மாடுகளுக்கு மத்தியில் பிறருக்கு ப்ரூவ் பண்ணுறோங்கிற ஒரு எண்ணமே தேவையில்லை. தன் முனைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, தன்னோட அறிவு எப்படின்னு ஒருத்தன் பார்ப்பாங்கன்னு எல்லா மனிதரும் கொஞ்சம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இயல்புன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லையா. அப்புறம் தான் அது அந்த கால்நடைகளெல்லாம் ரொம்ப நாளாகி போயிடுச்சான். இவர் இருந்ததே தெரியல. அவர் மகிழ்ச்சியில் மன மகிழ்ச்சியில் பேரானத்தோடு இருக்கார். பிரபஞ்சத்தோடு ஒன்றி அந்த இயற்கையோட இசையில் மகிழ்ச்சியாக இருக்கார். அப்போ தான் அந்த கால்நடைகளில் ஒரு ஆடோ மாடோ வச்சுங்களேன், அது பேசுதான் அவர்கிட்ட, நீங்கள் வந்த நோக்கம் இதுதான், நாங்களாம் பெருகிட்டோம் பல்லாயிரமா அப்படின்னு சொல்ல வேண்டிய. அப்போ தான் அவர் போய் ஆசிரமத்தில் போய் உட்காராராம். அப்போ தான் குரு அவரை பார்த்துட்டு, சரி சீடர் கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இப்போ அதில் என்னென்னா, அது தன்முனைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அகங்காரம், அதை விடணும். அதை விட்டால் மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்கிறதான் இந்த கதையோட இது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.